ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறேன். அன்னைக்கு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி நம்பர் 1ன்னு போட்டேன். சரியா? டைப் 1 இது டைப் 2. தேவையான பொருட்களை பார்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர், வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசால் பொடி, மஞ்சள் தூள். ஒரு பவுலில் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. சரியா? வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசால், கார்ன்ஃப்ளவர் எல்லாம் ஒரு பவுலில் போட்டு வச்சாச்சு. இது பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணி அப்படியே வச்சுருக்கிறேன். இப்போ என்ன கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை போட்டு கை வச்சு நல்லா கிளறிக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நான் தண்ணியில் பொட்டேட்டோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அப்படியே எடுத்து போடுறப்ப அதிலே நிறைய ஈரப்பதம் இருக்குது. அதனால் இதில் தண்ணி ஊற்றி நீங்கள் இப்படி குழைக்க வேண்டாம். சரியா? நான் லைட்டாக தண்ணி ஊற்றி குழைச்சிட்டு அந்த பொட்டேட்டோ அதில் தண்ணி ஈரத்தோடு போட்டதுனால கொஞ்சம், ஏன்னா தண்ணி அதுலேருந்து ஊறும் பார்த்தீங்களா, அதனால் வேண்டாம். தண்ணி ஊற்றாமலே பொட்டேட்டோ இல்லை, நீங்கள் பொட்டேட்டோ வாஷ் பண்ணி முதல்ல தண்ணியே இல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாவில் அந்த வத்தல் பொடியில் விரசுறப்ப கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, அப்போ தான் பொட்டேட்டோ தண்ணியிலேருந்து வாஷ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் தண்ணியே அந்த இதில் சேர்க்க தேவையே கிடையாது. ஏன்னா பொட்டேட்டோவில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, இல்லைனாலே பொட்டேட்டோவில் தண்ணி ஊறும். அதை அப்படி போட்டு விரசிடுங்க. விரசி ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் வானதி அடுப்பில் வச்சு ஒவ்வொரு பொட்டேட்டோ போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட சொன்னேன் ஒரு 5 டைப்ஸில் நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுவேன் அப்படின்னு. அன்றைக்கி நம்பர் 1 டைப் 1 காட்டியாச்சு. இன்றைக்கி இது வந்து டைப் 2. சரியா? இனி வர வீடியோலலாம் டைப் 3, 4, 5. நான் வந்து ஒரு வெஜிடபிள் இருந்ததுன்னா அதை 5 டைப்ஸில் எந்த வெஜிடபிள் நீங்கள் தந்தாலும் நான் அதில் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கூட்டு செஞ்சு தந்துடுவேன். அது மாதிரி பொட்டேட்டோ 5 டைப்பில் நான் ஃப்ரை பண்ணுவேன். இப்போ பாருங்கள், பொட்டேட்டோ ரெடி. டேஸ்டியான பொட்டேட்டோ ரெடி. உங்களுக்கு என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.